இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். நம்மளுடைய குரு பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குளோபல் புத்தாஸ் தியான பாடசாலைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது காயத்ரி தேவி அப்படின்னு தோணுச்சு. காயத்ரி தேவி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைச்சு போனா எல்லாமே ஒரு ஹையர் மாஸ்டர்ஸ். அவங்க எல்லாருமே நமக்கு தெரியும். எல்லாருமே நம் நிலையிலிருந்து மேலான நிலைக்கு சென்றவர்கள். அப்ப அவங்க கிட்ட இருந்து என்ன ஞானத்தை தெரிஞ்சுப்போம். நம்ம காயத்ரி தேவி அப்படின்னு சொன்னாலே 5 முகங்கள் உண்டு அப்படின்றது தெரியும். காயத்ரி மந்திரம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு அப்படின்றது தெரியும். இது சொன்னா நல்லது நடக்கும் தெரியும். வச்சு என்ன பண்ணுவோம், பூஜைகள் பண்ணுவோம், பிரசாதங்கள் செய்வோம். அந்த நிலையிலிருந்து நாம் அடுத்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அகம் பிரம்மாஸ்மி, நாம் நமக்குள்ள இறைவன் இருக்கிறார், நாம் கடவுள் அப்படின்ற ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய காயத்ரி தேவியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. காயத்ரி மந்திரத்தின் அர்த்தம், காயத்ரி என்பது ஒரு சைத்தன்யம். சைத்தன்யம்னா என்னன்னு கேட்டா ஒரு தெய்வீக உணர்வு. அந்த தெய்வீக உணர்வு நிலை எல்லாரிடமும் இருக்கு. எப்படி இருக்கு? நார்மலா சாதாரணமா எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து நம்ம தியானம் செய்யும் பொழுது நாமும் அந்த தெய்வீக உணர்வு நிலைக்கு வருவோம் என்பது ஒரு உறுதியான ஒரு கருத்து. இந்த காயத்ரி தேவியோட சைத்தன்ய உணர்வுடன் தெய்வீக உணர்வுடன் தொடர்பு வைத்து கனெக்ட் ஆனதுனால் தான் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி ஆனார். யோசிச்சு பாருங்களேன். அப்ப இப்ப வந்து நம்ம எல்லா காலகட்டங்களையும் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு புரிதலோட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கும். அதனால்தான் நம்ம சொல்றோம் தியானத்தினால் ஞானம்னு. தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா அதற்கு முன்னாடி எல்லாருமே நம்ம அப்படிதான் இருந்திருக்கோம். அது தவறுது இல்ல. நமக்கு அப்ப புரியல. புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிலைக்கு வரலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரிக்வேதம், யஜூர் வேதங்கள்ல இந்த காயத்ரி மந்திரத்தை பத்தியும் காயத்ரி காயத்ரி தேவியை பற்றியும் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. காயத்ரி மாதா என்ன சொல்றாங்கன்னா, காயத்ரி மந்திரத்தோட மகிமை அப்படின்னு சொன்னா, இந்த காயத்ரியோட மந்திரம், அந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன எல்லாருக்கும் தெரியும். காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டா, நம்ம இன்னொன்னு வந்து இந்த காயத்ரி மந்திரம் ஒழிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல உட்கார்ந்து நம்ம மியூசிக் மெடிடேஷன் பண்றோம். அதோட நம்ம அந்த மந்திரத்தோட நம்ம வந்து உட்கார்ந்து தியானம்ன்றது பண்ணும்பொழுது, இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். இந்த காயத்ரி மந்திரம் அப்படி இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, இந்த காயத்ரி என்பது ரூபம் கிடையாது. அது வந்து உணர்வு நிலை, தெய்வீக உணர்வு அப்படின்றாங்க. இன்னொன்னு அது சரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்கும் மூலம் யாரு அப்படின்னு கேட்டா சூரியன். சூரியன் வந்து என்னன்னு கேட்டா ஒளி வடிவம். சூரிய ஒளியில வந்து உலகமே நம்ம வந்து சூரிய ஒளியினால் தான் இயங்குது நமக்கு தெரியும். செடி கொடிகள்ல இருந்து எல்லாமே அந்த சூரிய ஒளி. ஒரு நாள் இல்ல அப்படின்னு சொன்னா நாம் இல்ல. நம்ம நினைச்சுப்போம் எவ்வளவு வெயில்ப்பா, இந்த சூரியன் இல்லைன்னா என்ன நினைச்சுப்போம். யோசிச்சு பாருங்க, அந்த சூரியன் இல்லைன்னா எங்க இருக்கு ஒளி? இல்ல. உலகமே வந்து இருளாயிடும். அந்த சூரியனிடமிருந்து கிடைக்கும் ஒளி, அந்த அந்த ஒளியானது நமக்கு இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லும்பொழுது, நம்மளுடைய அக ஒளியும் சேர்ந்து இந்த தியானத்தினால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிட்ட இருக்க அக வெளிச்சம், அக வெளிச்சம் அப்படின்றது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும்பொழுது, அந்த சூரிய ஒளின்றது நமக்கு என்ன இருளை அகற்றி ஒளி வர்றது அப்படின்றது சூரிய ஒளி. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஒளி என்ன? இந்த சூரியனுக்கு ஒளிக்கு நிகரான ஒளி என்னன்னு கேட்டா, நமக்குள்ள நம்ம வந்து அகப்பிரயாணம் செய்யி, இன்னர் ஜேர்னி பண்ணு, அந்த ஒளி அப்படின்றது சொல்றாங்க. காயத்ரி மந்திரம், காயத்ரினா என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னை ஜபிப்பவளை காப்பாற்றுதல் அப்படின்றது ஒரு அர்த்தம். ஜபிப்பவள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாதாவுக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், அந்த ஞானம். ஏன்னா காயத்ரி மாதா மிகப்பெரிய ஒரு தியானி. இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எல்லா மாஸ்டர்ஸ் அவங்களும் நம் நிலையிலிருந்து அந்த நிலைக்கு வந்தவர்கள் தான். அது மாதிரி நம்மகிட்ட தியானம்ன்றது ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய இது எல்லாமே இருளாயிடும். அப்ப அதுக்கு சூரியனுக்கு நிகரான ஒளி வேணும்னு சொன்னா நம்மளுடைய தியானம் மட்டும்தான். இன்னொன்னு காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டா, எல்லாருக்கும் தெரியும். ஓம் பூர் புவஸ்வக தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இன்னொரு வாட்டி சொல்றேன். ஓம் பூர் புவஸ்வக தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத் அப்படின்னது. அதுல ஓம் அப்படின்றது என்ன கேட்டா, ஓம் அப்படின்றது ஓம்காரம்.
எல்லா மந்திரங்களுக்கும் எல்லா ஓசைகளுக்கும் முதல் என்னன்னு கேட்டா அந்த ஓம். நம்ம சொல்லுவோம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லுவோம், ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே அந்த ஓம்ன்றது ஓம்காரம். மந்திரங்களுக்கு எல்லாத்துக்கும் மூல மந்திரமாக இருப்பது ஓம் அப்படின்றது. பூர்புவஸ்வக அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், இந்த 3 உலகங்களை குறிப்பதுதான் இந்த பூர்புவஸ்வக அப்படின்றது. இது நம்ம அகத்தில் இருக்கு, ஆனால் நம்ம புறத்தில் தேடுகிறோம். இதோட அர்த்தம் இதுதான். என்ன தேடுறோம்? வெளியில உலகாய விஷயங்கள் இல்ல. திருப்பி திருப்பி என்ன பண்றோம்? ஆசைகள், பேராசைகள். அந்த பேராசை எதனால வருதுன்னா ஞானம் இல்லாததினால். அந்த ஞானம் இல்லாதனால தான் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தேடுறோம். ஆனால் வெளி உலகத்துல நம்ம தேடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால்தான் தியானம் செய்யும் பொழுது நமக்கு எல்லாமே அகத்தில் இருப்பதை உணரலாம். அடுத்தது என்னன்னு கேட்டா, தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய அறிவை யார் தூண்டுகிறாரோ அந்த கடவுளின் மேலான ஒளியை, அந்த ஒளி நமக்கு எப்படி கிடைக்கும்னு சொல்லும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது அந்த ஒளியை தியானிப்போம். அந்த ஒளி என்ன? நம்மளுடைய 3 உலகங்களும் நமக்குள்ள இருக்கு. அந்த ஞானத்தை கொடுப்பதுதான் இந்த மந்திரம். யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடர், கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போம் அப்படின்றது. காயத்ரி மந்திரத்தின் மூலம் தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காயத்ரி சொல்லு நமக்கு தேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு. உண்மைதான். என்னன்னு கேட்டா அந்த காயத்ரி மந்திரத்தை வச்சுட்டு நம்ம தியானம் பண்ணும்பொழுது நம்மளுடைய தியானிகளுக்கு சொல்லுவோம் இல்லையா, நல்ல முன்ன இருந்து எவ்வளவு டல்லா இருந்தீங்க, இப்ப எவ்வளவு பிரைட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தேஜஸ் அப்படின்றது அதுலதான் வருமே தவிர அர்த்தம் தெரியாம இது இன்னொன்னு. காயத்ரி மந்திரம் ஆவணி ஆவட்டம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த நாள் காயத்ரி ஜபம். அன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாரும் செய்வாங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, நான் 1008 காயத்ரி சொன்னேன், காயத்ரி மந்திரம் சொன்னேன், 108 காயத்ரி மந்திரம் சொன்னேன். பொருள் புரிகிறதா அப்படின்னா ஒருத்தருக்கும் தெரியாது. அர்த்தம் தெரியாமல் அந்த மந்திரங்களை சொல்வதனாலோ அப்ப மைண்ட் எங்க இருக்கும்? எங்கேயோ இருக்கும். வாய் சொல்லும் ஓம் பூர்பவஸ்வக தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரஜோதயாத் ஒண்ணுன்பாங்க. திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மைண்ட் என்ன? அப்பா சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு சொல்லணும், நம்ம முடிச்சுட்டு வேலைக்கு போகணும், மத்த வேலையை பார்க்கணும் அப்படிம்பாங்க. இது இதனால என்ன ஞானம் வரும்? ஒண்ணுமே கிடையாது. நம்ம அதுக்கோட அர்த்தமே இதுதான். அப்ப நம்ம அந்த அந்த தேஜஸ் எப்படி வரும்? மந்திரங்கள் சொல்வதனால் தேஜஸ் வருமா? கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒரு இதுல இருந்து நம்ம ஞானத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம இந்த தியானத்தை தொடர்ந்து செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தியானம் செய்யும் பொழுது குணங்கள் மாறணும். பொதுவான விஷயங்கள் அவ்வளவுதான். நம்ம கிட்ட இருக்கிற தீய குணங்கள் எவ்வளவோ விஷயங்கள் எல்லார்கிட்டயும் அறியாமலேயே இருக்கு. நிறைய நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாம நமக்கு பொய் சொல்றது ஜஸ்ட் லைக் தட் ஒரு பொய்ய சொல்லிட்டு போவோம். ஜஸ்ட் லைக் தட் யாரை பார்த்தாவது காசிப்ஸ் பேசிட்டு போவோம். நமக்கு தெரியல அப்போ. ஆனா இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குணங்கள் மாறணும் கண்டிப்பாக. இன்னொன்னு நிறைய பேராசைப்படுவோம், பேசுவோம். புத்தியே இல்லாத பேசிட்டேன், நாமளே சொல்லிப்போம், ஏதோ புத்தியே இல்லப்பா நான் உட்கார்ந்து பேசிட்டேன்னு. ஆனா அந்த புத்தி எப்படி வரும், அந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னா நமக்கு தியானம் செய்யும் பொழுதுதான். இன்னொன்னு நம்ம சொல்லுவோம், தேவையில்லாத விஷயங்கள் என்னன்னு கேட்டா அவங்களால நான் கெட்டேன். என்னை படிக்க வச்சிருந்தா நான் நல்லா படிச்சிருப்பேன். எனக்கு எங்க அம்மா அப்பா சொத்து சேர்த்து வச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். என்னுடைய கணவர் என்ன பண்ணியிருந்தா நல்லா இருப்பேன். இப்படியே நம்ம என்ன அவங்களால கெட்டோம்னு அடுத்தவங்க மேல பழி போட்டுடுவோம். ஆனா அந்த புரிதல் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம தான் நம்மளுடைய நல்லதுக்கும் தீயதுக்கும் நாம் தான் காரணம் அப்படின்ற ஒரு புரிதல் எப்படி வரும்னா தியானம் பண்ணும் பொழுதுதான். இன்னொன்னு யோசிச்சு பாருங்களேன், தியானம் பண்றோம், சத்சங் பண்றோம், புக் படிக்கிறோம், எல்லாமே பண்றோம். ஆனா இதனால நமக்கு என்ன நம்ம கத்துக்கிட்டோம்? அந்த அந்த டயத்தோல விடாம நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம பிராக்டிஸ்ல இருக்கிறோமா? இந்த இத்தனை விஷயங்களுக்கும் நம்ம பிராக்டிஸ்ல இருக்கிறோமா அப்படின்றது. அப்படி வந்தாதான் நமக்கு அந்த விஸ்டம் ஐ, 4ஆம் அறிவுக்கண் அப்படின்றது நமக்கு திறந்து இருக்கா? இது ஒவ்வொருத்தரும் நம்ம செக் பண்ணிக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது. தியானம் கிடைக்கிறதே ஒரு பெரிய பொக்கிஷம் சொல்லும் பொழுது அதை நம்ம பத்ரிஜி சொன்னதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்றோமா அப்படின்ற ஒரு செல்ஃப் செக் பண்ணிக்கணும். இது உண்டான்னு தெரியுமா, அந்த நேரத்துல என்ன பண்ண நம்ம ஏதோ பேசுவோம், எது பேச வைக்குதுன்னா நம் புத்தி.
அந்த புத்தி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஏதோ பேசிட்டோம் அப்படின்னுவோம். அந்த புத்தியை சரிவரச் செய்து நமக்குள்ளே இருக்கும் இருளை அகற்றி அந்த காயத்ரி தேவியை தட்டி எழுப்புவது என்னன்னு கேட்டா தியானம் மட்டும்தான். இத நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். புத்தியும் தேஜஸும் சேர்ந்து இருந்தா சுப கர்மா அப்படின்றது. காயத்ரி மந்திரம்ன்றது ஒரு ஒளி பொருந்திய ஒரு மந்திரம். 3 உலகங்களுக்கும் வந்து உரிய மந்திரம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. மந்திரங்களில் சிறந்தது காயத்ரி மந்திரம். மாதங்களில் சிறந்தது மார்கழி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டா, நம்ம வந்து எப்பயுமே பஞ்சபூதங்களோட நம்ம வந்து கனெக்ட் ஆகி நம்ம உடலே பஞ்சபூதத்தினால் ஆனது அப்படிம்போம். ஆனா நமக்கு வந்து யாரு வந்து காயத்ரி தேவியை தரிசிக்க முடியும்? சொல்லுவேன் இல்லையா, கண்ண மூடி தியானம் பண்ணு, உனக்குள்ள இறைவன் இருக்காரு. அந்த புரிதல் அந்த யாரு தரிசிக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக எல்லோராலும் முடியாது. முக்தி அடைந்த ஆன்மாக்களால் மட்டும்தான் அந்த காயத்ரி தேவியை தரிசிக்க முடியும். எப்படி முக்தி அடைந்த ஆன்மான்னா என்ன? அதுக்குன்னு தனியா ஏதாவது இருக்கா? கண்டிப்பா கிடையாது. நம்மளுடைய நம்ம நல்ல தர்ம காரியங்கள் செய்யறோமா, நிறைய நேரம் தியானம் பண்றோமா, நல்ல விஷயம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம செய்யாம இருக்கிறதும் ஒரு மோசமான ஒரு கர்மம். இன்னைக்கு டைம் இல்லப்பா, இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு பண்ணிக்கிறேன், நமக்கு நம்மளை ஏமாத்திக்கிறது தான் அது. அப்ப எங்கேருந்து முக்திக்கான வழி என்ன அப்படின்னா, நல்லா பேசுறோமா, எண்ணம் சொல் செயல், மனசா வாச்சா கர்மனா அப்படின்னு எண்ணம் வந்து கரெக்டா இருந்ததுன்னா செய்யற செயல் நல்லா, பேசுற வார்த்தைகள் நல்லா இருக்கும். பேசுற வார்த்தைகள் நல்லா இருந்தா செய்யற செயல் நல்லா இருக்கும். இது மூன்றும் கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில கடைபிடிச்சோமானால்தான் அப்ப வந்து என்ன ஆகும், கர்ம வினை குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் முக்தின்றது கிடைக்கும். இந்த முக்தி பெற்ற அடைந்த ஆன்மாக்கள் என்லைட்மெண்ட் எப்படி கிடைக்கும்னா, அந்த தியானத்தை தவம் மாதிரி. தவம் அப்படின்னு சொன்னா அதிக நேரம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம இது எல்லாமே செய்யணும். கண்டிப்பாக செய்யும் பொழுது அந்த காயத்ரி மாதாவுடன் கனெக்ட் ஆகி நம்ம வந்து அந்த ஆற்றலை பெற முடியும் அப்படின்னு. இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, விழிப்புணர்வுடன் தியானம் செய். தியானம் வந்து செய்யறது வந்து சும்மா கிடையாது. அதுல முழு கவனத்தோட செய்யறோமா அப்படின்றது நம்ம செல்ஃப் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த விழிப்புணர்வு, இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது ஒவ்வொரு வேலைகள்லயும் இருக்கணும். அதுல கண்டிப்பாக தியானம் செய்யும் பொழுது நமக்கு அந்த அவேர்னஸ், ஏன்னா தியானத்துக்குள்ள வந்தாச்சு, நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம உபயோகம் இந்த ஜென்மால எவ்வளவு பெரிய பொக்கிஷம் யோசிச்சு பாருங்க. அதுவும் நமக்கெல்லாம் எவ்வளவு அழகா வீட்டுல உட்காந்து ஜூம்ல கனெக்ட் ஆகி உட்காந்து நம்ம பண்றோம். தேடிட்டு போவோம் நாங்கெல்லாம் வந்த காலத்துல, எந்த சென்டர்ல எந்த மாஸ்டர் பேசுறாங்க போனோம்ட்டு. அப்ப வந்து எவ்வளவு நல்ல அழகா கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது அதை நம்ம பயன்படுத்தி அந்த கவனமாக நம்ம தியானம் செய்யறோமா அப்படின்றது. இன்னொன்னு வந்து இந்த காயத்ரி மந்திரங்கள் சொல்வதால வியாதிகள் குணமாகும் அப்படின்றது ஒரு உண்மை, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அதென்னா, நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ், நம்ம தியானம் பண்றோம். நமக்கு என்ன, இந்த ஜென்மாவே கடைசி ஜென்மமாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த ஜென்மால வர்ற வியாதியை ஏதோ பரிகாரங்கள் பண்ணி குணப்படுத்துதல் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய இந்த எமோஷனல் பாடியை பைபாஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அது வந்து தேவையில்லை. அதனால நமக்கு வந்து என்ன, இந்த ஜென்மத்திற்கு அடுத்து நம்ம ஏன்னு கேட்டா நமக்கு தெரியும், அதையும் தாண்டி அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இது மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்பொழுது நம்மளுடைய கர்மாவை நம்ம அடுத்ததுக்கு கொண்டு போறோம். அதனால ஏதோ ஒரு கர்மா இந்த ஜென்மால இது வந்தாச்சு, அனுபவிச்சு இந்த கர்மாவை கழிப்போம் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வரணும். திருப்பி திருப்பி நம்ம ஒரு மலையளவு தியானம் பண்றோம். பண்ணும்பொழுது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை விரயம் பண்ணி நம்மள எனர்ஜியை குறைச்சிக்கிட்டே வரக்கூடாது. அதுக்குதான் பத்ரிஜி சொல்றது, எது வந்தாலும் அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள், வருவதை ஏற்றுக்கொள், அந்த மாதிரி ஏற்றுக்கணும். இன்னொன்னு வந்து, யாரோ என்ன திட்டாங்க, யாரோ என்ன ஏதோ பேசிட்டாங்க, மானம் மதுரம் அவமானம் மதுரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்ரிஜி. எது வந்தாலும் ஏத்துக்கோ, எதுக்கும் பெருசா இதா ஆகாத, வருத்தப்படாத. இது யாருக்காகவும் நம்மள நாம பனிஷ்மெண்ட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா யோசிச்சு பாருங்களேன். நம்மள பேசுறவங்க அவங்க எல்லாம் ஜாலியா நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல, கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அது அப்படியே எடுத்துட்டு போகாம சரி முடிஞ்சிருச்சு ஏதோ ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான புரிதல் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு. எந்த பிரச்சனையுமே வேரோடு அழிக்கணும் அப்படின்றதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த தியானத்தை தொடர்ந்து பண்ணி 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 நம்மளுடைய பிரச்சனை கர்மாவை வேரோடு கழிச்சிட்டு நம்ம இந்த ஜென்மாவை கடைசி ஜென்மமாக ஆக்கி கொள்ள நம்மளால முடியும். காயத்ரி மந்திரத்தோட இன்னொரு கரெக்டான ஒரு அர்த்தம், ஓம் பூர் புவஸ்வக தத்சவிதுர் வரேண்யம் வர்கோ தேவசிய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத். அப்படின்னா என்னன்னா, எங்களுடைய மனமெல்லாம்
இருளில் மூழ்கி உள்ளது. நீ வந்து எங்களுக்கு ஞானத்தை கொடு அப்படின்றதுதான் பொருள். என்னன்னு கேட்டா இருள்ல இருக்கு மனசு வந்து மனம் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு இதுல இருக்கோம். எதை நோக்கி போறோம்ன்றது தெரியாது. ஆனா நம்ம ஒரே ஒரு புரிதல் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டு வாழ்க்கையை நம்ம இந்த பிரசன்ட்ல வாழ ஆரம்பிச்சோமானால், முடிஞ்சதை நினைச்சா, முடிஞ்சு போனதை நினைச்சா துக்கம், வரப்போறத நினைச்சா பயம், இது ரெண்டுமே இல்லாம நிகழ்காலத்தில் இந்த நொடி என்னோடது அப்படின்னு சொல்லி நம்ம பிராக்டிஸ் கொண்டு வந்தோம்னா வரப்போறதுக்கு பயம் கண்டிப்பாக இருக்காது. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன விஷயங்கள் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பேசுறதுனால எனர்ஜி தான். அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், நான் நிறைய தியானம் பண்றேன், நான் நிறைய புக்ஸ் படிக்கிறேன், நான் நிறைய சத்சங்கம் கிடைக்கிற நேரமெல்லாம் கிளாஸஸ் அட்டன் பண்றேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் ஒரு கொஸ்டின் போடுறோமா எல்லாரும், ஏன் எனக்கு மட்டும் அந்த கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இந்த வெள்ளம் நம்ம செக் பண்ணிக்கணும். எங்க நம்ம எனர்ஜியை நம்ம வந்து விடுறோம், எங்க நம்ம எனர்ஜி லூஸ் ஆகுது, நம்ம கண்டினியூஸா ஏதோ ஷார்ட்ஸ் பாக்குறோமா, யாராவது ஒருத்தர் சொல்றாங்க, நான் பேசலப்பா காசிப்ஸ், அவங்க பேசுறத நான் கேட்கிறேன், எனர்ஜி டவுன் ஆகும். நிறைய விஷயங்கள் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும், கோலாகலமா இருக்கும், செலிப்ரேஷனா இருக்கணும். அட் த சேம் டைம் எது வேண்டாமோ அதை ஒதுக்கி வைக்க பழகணும் அப்படின்னு. இன்னொன்னு காயத்ரி தேவி யாரு அப்படின்னா பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரோட ஒரு அம்சம் தான் காயத்ரி தேவி. மூணு பேரோட சக்தியும் இந்த காயத்ரி தேவி கிட்ட இருக்குன்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஹையர் மாஸ்டர்ஸ் அவங்க. நம்ம என்ன பண்றோம், கடவுள் கடவுள்ன்றோம். அவங்க இந்த நிலையில இருந்து அந்த நிலைக்கு வந்தவங்க அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு வரணும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரோட அந்த ஒரு பவர் வந்து காயத்ரி தேவி கிட்ட இருக்கு அப்படின்றாங்க. பிரம்மா வந்து யாகம் செய்யும் பொழுது கூட வந்து மனைவி இருக்கணும், சரஸ்வதியை தேடுறாங்க. சரஸ்வதி இல்ல, நிறைய இடத்துல தேடுறாங்க. உடனே அந்த யாகத்தை இது வந்து நம்ம ஒரு தெரிஞ்சுக்கணுமே தவிர, இதுல இருக்கிற ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கணுமே தவிர, இதுக்குள்ள டீப்பா போய் நம்ம பார்க்கணும்னு இது இல்ல. அப்ப வந்து அப்ப மணமுடித்தவங்கள் தான் யாருன்னா காயத்ரி அப்படின்னு சொல்லி காயத்ரி தேவியா மணம் முடிக்கிறாங்க. அதனால சரஸ்வதி தேவியோட அம்சம் இவங்க கிட்ட வந்து இருக்கு அப்படின்றாங்க. அது இவங்க வந்து என்னன்னு கேட்டா காயத்ரி தேவி என்ன கொடுத்தாரு இந்த உலகத்துக்கு அப்படின்னா காயத்ரி ஜபம், காயத்ரி மந்தம், இதுதான் வந்து நம்ம கொடுத்திருக்காங்க. அந்த மந்திரத்தோட பொருள் என்னுள் இருக்கும் இருளை அகற்றி என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வா அப்படின்றது. இன்னொன்னு கேட்டா ஞானம் வந்து நமக்கு கிடைச்சாதான் வந்து நம்மளுடைய ஆற்றல் பெருகும். எது ஒண்ணுமே அதனாலதான் நம்ம தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. இந்த ஞானம் வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா முக்தி நிலைக்கு நம்ம வந்துருவோம்ல. அப்ப வந்து நமக்கு அந்த ஞானத்தை கொடு, ஞானத்தை கொடுத்தவள் தான் காயத்ரி. எவ்வளவு பெரிய கிரேட் மாஸ்டர். நம்ம இனிமேல் இந்த புரிதல் வந்தது ஏன்னு கேட்டா இன்னொன்னு வந்து இந்த காயத்ரி மந்திரம் சொல்லணும், 108 சொல்லணும், இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. கண்ணை மூடி உட்கார்ந்து நீங்க அந்த மாதாவோட கனெக்ட் ஆகி நீங்க தியானத்தை பண்ணீங்கன்னா போதும். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, ஒரு யாகமோ ஒரு யக்னமோ ஏதோ ஒண்ணு செய்யணும்னு சொன்னா கணவனுடன் மனைவி நிற்க வேண்டும் அப்படின்ற ஒரு புரிதல். இது இன்னொன்னு புரிதல் இதுல என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து பத்ரிஜி சொன்னதுதான் சம்சாரத்தில் நிர்வாணம். குடும்பம் இல்லாம நான் சன்னியாசியா போறேன், நான் தியானம் கத்தியாச்சு, எல்லாத்துலயும் எனக்கு டிட்டாச்மெண்ட் இருக்கு சொல்லிட்டாங்கப்பா, நான் டிட்டாச்சா இருக்கேன், எனக்கு குடும்பம் தேவையில்லை, அது தேவையில்லை, நம்ம தனியா போய் உட்கார்ந்தா எந்த ஞானமும் வராது. இது நம்ம அதுக்குதான் இந்த அர்த்தம். கடவுள்களும் எல்லாருமே அவங்களுடைய மனைவிமார்களுடன் இருந்தார்கள், குடும்பத்துடன் இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து குடும்பம்ன்றது முக்கியம். ஏன்னா குடும்பத்துல தான் கத்துக்க முடியும். ஒரு நல்ல ஒரு டார்ச்சர் பண்ற ஹஸ்பண்ட் கிடைச்சாரா, சரிப்பா நீ ஒரு ரோல நல்லா பண்ற, எனக்கு இந்த ஜென்மால வந்து நான் வந்து நம்ம பொறுமைன்ற பாடத்தை கத்துக்க வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு புரிதல் வரணும். அது மாதிரி அக்செப்டன்ஸ் ஒவ்வொரு விஷயங்களும். இன்னொன்னு நம்ம தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றத சம்சாரத்துலதான் கத்துக்க முடியும். ஒரு மாமியார்கிட்ட கத்துக்கலாம், அம்மா கிட்ட கத்துக்கிறது, பசங்க கிட்ட கத்துக்கிறது, ஹஸ்பண்ட் கிட்ட, ஒவ்வொரு கிட்டயும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். அதுதான் அதை எல்லாமே ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போறதுதான் தியானம். அந்த குணம் எப்படி வரும்னா கண்டிப்பாக தியானம் மட்டும்தான். நானே என்ன பண்ணிப்பேன், செல்ஃப் செக் பண்ணிப்பேன். முன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு சேஞ்சஸ் வருது என்கிட்ட. நிறைய தேவையில்லாத விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லாரும் விஷயம் ஆனா இந்த தியானத்துக்கு அப்புறம் யோசிக்கிறோம். ஒரு விஷயம் ஆனோடனே இல்ல இல்ல நம்ம வந்து இது பேசிடக்கூடாது. அந்த மாதிரி விஷயம் ஞானம் எப்படி வந்தா இன்னொன்னு நல்லா இருக்கு. மனசு வந்து சந்தோஷமா இருக்கு, அமைதியா இருக்கு. நான் இன்டர்ஃபேரன்ஸ் இல்ல, காசிப்ஸ் இல்ல, எதுவுமே கிடையாது. ஏதோ இருந்தா கூட சரி ஏதோ அவங்க போறாங்க நமக்கு என்ன அப்படின்ற ஒரு புரிதல் வருது. அதனாலதான் இந்த பிரம்மாவுடன் மனைவி இருக்கிறதுன்னு இன்னொன்னு வந்து காயத்ரி மந்திரம் வந்து பொதுவா சொல்லுவாங்க பெண்கள் சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க.
இதுக்கு எல்லாமே ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் பெண்கள் உடனே வந்து, ஐயோ நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் வந்து கடவுள் தண்டிச்சிருவாரா? எந்த கடவுளும் தண்டிப்பவர் இல்லை. நம்ம குழந்தைலாம் வந்து எவ்வளவு இதா இருந்தா கூட யாராவது நம்ம குழந்தைங்கள திட்டுவோமா, சாபம் கொடுக்கோமா, அட்வைஸ் பண்ணுவோமே தவிர, ஏன் அதே மாரி கடவுள் வந்து யாரையும் தண்டிப்பவர் கிடையாது. இத புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, பெண்கள் வந்து இயற்கையிலேயே உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க. எனர்ஜி ஜாஸ்தி. சக்ராஸ்லாம் ஆக்டிவேட்ஸ்லயே இருக்குமாம். அப்போ வந்து இது அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன். பெண்கள் அப்படின்னு சொன்னாலே கங்கா, யமுனா, சரஸ்வதி எல்லாமே பெண்கள் பெயர். தாய்நாடுன்னு தான் சொல்றோம் நம்ப. அப்ப அந்த பெண் சக்தின்றது எவ்வளவு ஆல்ரெடி நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டிவைன் எனர்ஜில இருக்கும். அந்த டிவைன் பவர்ல தான் இருக்கும். அத நம்ம பயன்படுத்திக்கிறோமா? அததான் நம்ம எவ்வளவு அற்புதமான விஷயம். நம்ம வந்து மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா அப்படின்னாரு. அப்ப நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம பெண்களா பிறந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அந்த எனர்ஜி நிறைய நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு சொல்லணும்ன்ற கட்டாயம் இல்லை. இததான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர, நமக்கு வந்து இந்த நிலைக்கு ஆண்களும் வரணும்ன்றதுதான் உங்களோட இது. அதனால காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொன்னா, இருளை அகற்றி வெளிச்சத்திற்கு கொண்டு வா அப்படின்றதுதான் காயத்ரி மந்திரம். நம்ம வந்து இந்த காயத்ரி மந்திரத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இதை வச்சு நம்ம நிறைய தொடர்ந்து 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 தியானத்தை செய்யும் பொழுது நாமும் ஒரு காயத்ரி மாதாவாக உருவாகுவோம். இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதற்கு தொடர்ந்து தியானம், சத்சங், சாத்தியாயம் இதுதான் நம்ம செய்யணும். இதைதான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி.